வணக்கம். நான் உங்களை விமலா பேசுகிறேன். தமிழே என் தாய்மொழி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். கர்வம் கொண்டவர் துன்பமே அடைவர். அதைத்தான் பார்க்க போகிறோம். ஒரு கதை. இந்த படத்தை பாருங்கள். இதில் என்னது இருக்குது அப்படின்னா, ஒரு பூனையும் நரியும் உட்காந்துக்கிட்டு இருக்குது. இது ரெண்டும் என்ன பேசுது அப்படிங்கக்கூடியது தான் இந்த கதையினுடைய சாராம்சம். காட்டில் ஒரு நாள் பெரிய பூனை ஒன்றும் நரி ஒன்றும் சந்தித்தன. அவை இரண்டும் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்தன. அப்போது நரி பூனையிடம், நண்பரே, தந்திரத்திற்கு பெயர் போனவன் நான். எவ்வித தீங்கிலிருந்தும் தந்திரமாய் தப்புவேன் என இருமாப்புடன் கூறியது. காட்டில் ஒரு நாள் பெரிய பூனை ஒன்று நரி ஒன்று ரெண்டும் என்ன செய்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தது. நரி சொல்லுது பூனையிட்டான், தந்திரத்திற்கு பெயர் போனவன் நான். எவ்வித தீங்கிலிருந்தும் நான் தந்திரமாக தப்பித்து கொள்வேன் என்று இருமாப்புடன் ஆணவத்துடன் கர்வத்துடன் கூறியது. அதற்கு பூனை பதில் சொல்லுது. என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, நண்பரே, தங்களை போல் பல தந்திரங்கள் எனக்கு தெரியாது. சில தந்திரங்கள் தான் தெரியும். தங்களை போல் சாமர்த்தியம் எனக்கு கிடையாது என்று அடக்கத்துடன் பதில் கூறியது. பூனையை கண்டு நரி ஏளனமாய், ஒன்றும் தெரியாத நீ எவ்வாறு ஆபத்திலிருந்து தப்புவாய் என்று ஏளனம் செய்தது. அச்சமயம் திடீரென்று அப்பக்கம் சில வேட்டை நாய்கள் வந்தன. உடனே பூனை ஒரு பெரிய மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது. ஆனால் நரியினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அங்கிருந்து ஓட ஆரம்பித்தது. ஆனால் வேட்டை நாய்கள் வேகமாக ஓடி தாவி நரியை பிடித்து கொன்றன. பூனையோ தப்பி பிழைத்தது. கர்வம் கொண்டவர் துன்பமே அடைவர். அதுதான் இந்த கதை. அதாவது நரியும் பூனையும் ரெண்டும் சும்மா பேசிகிட்டு இருந்தது. ரொம்ப நேரம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தது. அப்போ நரி என்ன செய்யுது, தன்னுடைய தந்திரத்தால் நான் எதை வேணாலும் தப்பித்து கொள்வேன், யார் வந்தாலும் தப்பித்து கொள்வேன் அப்படிங்கக்கூடிய ஒரு கர்வத்துடன் இருமாப்புடன் இருந்தது. பூனை பதில் சொல்லுது. என்ன பதில் சொல்லுது? எனக்கு அவ்வளோ தந்திரமெல்லாம் தெரியாது. நான் ஒரு சாதாரண எனக்கு தெரிஞ்ச தந்திரத்தை வச்சு நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது. அப்போ என்ன செய்யுது, வேட்டை நாய்கள் நிறைய வருது. வேட்டை நாய்கள் வரவும் பூனை என்ன செய்யுது, வேக வேகமாக ஓடி மரத்து மேலே ஏறிக்குது. ஆனால் நரியால் என்ன செய்ய முடியலை, ஏற முடியலை. அதனால இது வேகமாக ஓட ஆரம்பிக்குது. நரியை துரத்தி கொண்டு வேட்டை நாய்கள் ஓட கடைசியில் வேட்டை நாய்கள் நரியை ஓடி பிடித்து கொள்கின்றன. நரியை. பூனையோ தப்பி பிழைத்து கொண்டது. கர்வம் கொண்டவர்கள் துன்பமே அடைவர். இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். நீதி என்ன அப்படின்னா, அதிக ஆசை, கர்வம் மற்றும் ஆணவம் ஒருவருக்கு நிலையற்ற சிற்றின்பத்தை தந்து சிறிய இன்பத்தை தரும், கடைசியில் துன்பத்தை தரும். இறுதி அப்படின்னா கடைசியில் துன்பத்தை தரும். முதல்ல சொல்லும் போது என்ன செய்யும், கொஞ்சம் அவங்களுக்கு இன்பம் கிடைக்கிற மாதிரியே இருக்கும், கடைசியில் துன்பத்தை தரும். இதுதான் இந்த கதையினுடைய நீதி. நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன்.